அவர் அற்புதம் செய்ய மாட்டாரா, அவர் அப்படிதான் கண்ணுலையா ஆண்டவரே, காதுலையா மூக்கலையா அப்படியெல்லாம் நம்ம பேசுறோமே. ஏன் தெரியுமா? தேவனை குறித்த தவறான எண்ணங்களை பிசாசு நமக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்கிறா, விதைச்சிட்டான். இப்ப 3ஆம் அதிகாரத்துல அந்த பழத்தை, ஆமா, ஏன்னா தேவன் சொன்னாரு இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளில் நீங்க என்ன ஆவீங்க, சாகவே சாவீங்க. அவங்க சாகல, தேவனுடைய ஜீவன் செத்து போச்சு. தேவன் ஊதினார் பாருங்க, அந்த ஜீவ சுவாசம் அவர்களுக்குள் செத்து போனது. இந்த பழத்தை சாப்பிடுற நாளிலே நீங்கள் சாகவே சாவில் என்று சொன்னாரே, அவ என்ன செத்துச்சுனா அந்த ஜீவன் செத்துச்சு. என்ன செத்துச்சு? ஜீவன் செத்துச்சு. ஆனா தேவனுடைய ஒரு பெரிய விருப்பமே, ஏன்னா தேவனுக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, பரலோகத்தில் மனிதர்கள் தேவதூதர்கள் அவரை துதிக்கிறதை கேட்கிறதை விட இந்த பூலோகத்துல மனிதர்கள் தேவனை துதிக்கிறதோட உலாவணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? மனிதர்களை, ஏன்னா அவருடைய சாயலாய் மனிதன் உண்டாக்கப்பட்டபடினாலே அந்த மனிதனோடு கூட இணைந்து இசைந்து மனிதன் துதிக்கிற அந்த துதியிலே களி கூற வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும்படியா தேவன் நம்மளுடைய துதிகளுக்குள் வாசம் பண்ண விரும்பினார். ஆனா இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, அந்த பழத்தை சாப்பிட்டபடியினாலே அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால, ரோமர் 6:6 நினைக்கிறேன், எவைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவைகளுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். இப்ப ஆதாம் ஏவாள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற வரைக்கும் அவர்கள் தேவனுக்கு அடிமை. இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடினால இப்ப யாருக்கு அடிமையாயிட்டாங்க? சாத்தானுக்கு அடிமையாயிட்டாங்க. சாத்தானுக்கு அடிமையாயிட்டாங்கிறத விட இன்னொன்னு என்ன சொல்லானா, பிசாசுடைய சாயல் இவர்களுக்குள்ள வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பிசாசுடைய சாயல் இவங்களுக்குள்ள வந்தபடினால, ஏன்னா இப்ப எது செத்து போச்சு? எது செத்து போச்சு? ஜீவன் செத்து போச்சு. ஆனா வேதத்துல வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? இப்ப பாடலை கேட்டோமே, பரலோக வாசனையை பூமியிலே கொடுக்க வந்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம, பரலோக வாசனையை பூமியிலே கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. அதனால்தான்